இந்தம்மா ஜூலி, என்ன பிக் பாஸ்ல வந்தியா? ஆங்கர் ஆனியா, அது ஆனியா, பொழைச்சியா போனியான்னு இல்லாம ஏன் தேவையில்லாம உனக்கு வாய் இருக்குன்னு பேசிக்கிட்டு திரியிற? தாங்காதுமா, மக்களே தாங்க மாட்டாங்க. மக்களுக்காக நிக்கிறவங்கள பத்தி அசிங்கமா பேசாத. உனக்கு உனக்கு பிடிச்ச கட்சி, உனக்கு பிடிச்சவங்களுக்காக ஆதரவா பேசு, அது தப்பு இல்லை. மற்றவங்கள அசிங்கமா பேசாத. அடுத்த கட்சிக்காக அசிங்கமா பேசின நடிகர்கள்லாம் என்ன ஆனாங்கன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும். அது மாதிரி நீ இருக்கிற இடமே இல்லாம ஆக்கிடுவாங்க. தயவு செய்து அசிங்கமா பேசாத, மரியாதை இல்லாம பேசாத, தரக்குறைவா பேசாத. உன் வயசுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்க வாடா போடான்னு. உன் அண்ணன் தம்பி, உன் அக்கா, உன் அம்மா, மாமா, மச்சான் யாரா இருந்தாலும் வாடா போடான்னு பேச, அது உங்க வீடோட போயிடும். இது பொது இடத்துல நீ பேச வர்றது, பொதுவா பேசுறத பார்த்து பேசு, ஜாக்கிரதையா பேசு. ஏன்னா எல்லார் மனசுலயும் காண்டா ஆயிட்டு இருக்க. நீ என்ன பண்ணுவ? உன் பொழப்பு காசு கொடுத்து பண்றியா, எதுக்கு பண்றன்னு அதெல்லாம் தெரியாது. நீ பொழைச்சிக்கிட்டு போ, எதையாவது பேசு. ஆனா தரக்குறைவா அசிங்கமா பேசாத, சரியா? உனக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு ஆதரவா பேசு, அது தப்பு இல்லை. அடுத்தவங்கள தயவு செய்து அசிங்கமா பேசாத, மரியாதை இல்லாம பேசாத. யாருக்குமே பிடிக்க மாட்டுது. நல்ல பிள்ளையா செல்லமா வீட்டில் இருந்தோமா, மேக்கப் பண்ணோமா, ஆங்கர் போனோமா, நாடகம் நடிச்சோமா, அப்படி தானே இருந்த. ஏண்டி செல்லக்குட்டி ஜூலிமா, ஜூலி அமைதியா இருந்துக்க. யாரையும் கோவப்படுத்தக்கூடாது, யார் மனசையும் நோகடிக்க கூடாது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு. யார் யாருக்கு ஆப்பு எப்போ வைப்பாருன்னு தெரில. எனக்கா இருந்தாலும் சரி, உனக்கா இருந்தாலும் சரி, யாரையுமே மரியாதை இல்லாமல் பேசாத. அவங்க தப்பானவங்களா இருந்தாலும், அவங்க தரக்குறைவா இருந்தாலும், அவங்கள மரியாதை இல்லாமல் பேசுறதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாது. ஓகே? நல்ல பிள்ளையா ஜூலிமா? ஆளு மூஞ்சி முவரையும் பாரு. போவியா? வயசுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்க. வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசு. எல்லாரும் உன் மேல காண்டா இருக்காங்க. பிடிச்சி ரூம்குள்ள அடைச்சி தனியாக வச்சுடுவாங்க. ஞாபகம் வச்சுக்க, சரிம்மா? நல்ல பிள்ளையா ஜாக்கிரதையா இருமா. ஓகேம்மா, பாய்மா. இந்த வீடியோ பார்க்குறியோ பார்க்கலையோ, யாராவது எடுத்து போடுறாங்களோ போடலையோ, எனக்கு நீ பேசுகிறதெல்லாம் நிறையா வருது. அதை பார்த்து பார்த்து எனக்கு காண்டாகுது. அதனால என் மனசில் உள்ளதை நான் சொல்கிறேன். நான் யாருக்கும் ஆதரவாகவும் பேசலை, யாருக்கும் அகென்ஸ்டாகவும் பேசலை. எனக்கு எங்கள் விஜய் அண்ணனை ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டு பிள்ளையே பேசினா கோபம் வர மாதிரி எனக்கும் கோபம் வரும். அதனால் நீ பேசாத. எங்கள் அண்ணனை, எங்கள் விஜய் அண்ணனை பேசாத, சரியா? உன் வேலை உண்டோ?